என் வாழ்விலே இது என்னுடைய வாழ்விலே ஏற்பட்ட சோதனை ஆண்டவா, என்னுடைய வாழ்விலே ஏற்பட்ட சோதனை. நாட்டிற்கே இளவரசனாக பிறந்த நான் சின்ன சிறு வயதிலேயே அயல்நாட்டிற்கு பட்ட படிப்பனாக படிப்பதற்காக சென்றேனே. இந்த பாவி அங்கேயே இறந்துவிடக் கூடாதா? இதற்காக என்னுடைய தாய் நாட்டிற்கு வர வேண்டும், என்னுடைய அண்ணனையும் தங்கியும் பார்க்க வேண்டும் என்று ஓட்டமாக ஓடி வந்தேனே. ஆனால் என்னுடைய அண்ணனுடைய வார்த்தை கேட்டு ஒரு தவறும் செய்யாதவள் என்னுடைய தங்கை முத்தழகி. அவள் மீது சந்தேகப்பட்டு அவளை அடியடி அடித்து இந்த பாவி நானே நாடு கடத்தினேன். ஆனால் இப்போது நான் செய்யாத தவறுக்காக என் மீது வீண்பழியை சுமத்தி என்னையும் நாடு விட்டு நாடு போக வேண்டும் என்று உரைக்கிறார்களே. நான் எங்கு போவேன், என்ன செய்வேன், என் தங்கையின் முகத்தை பார்ப்பேனோ தெரியவில்லையே. ஆண்டவா, ஒரு மனிதனுக்கு வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று சான்றோர்கள் உரைத்தார்களே. இந்த பாவிக்கு வீடு வரை உறவும் கிடையாது, வீதி வரை மனைவியும் கிடையாது, காடு வரை பிள்ளையும் கிடையாது. கடைசி வரையிலும் பெற்றெடுத்த தாய் முகத்தை பார்க்காமல், தந்தையினுடைய முகத்தை பார்க்காமல், உடன் பிறந்த அண்ணன் இல்லாமல், உடன் பிறந்த தங்கை இல்லாமல் இந்த பாவி அனாதையாக இப்படி நிற்கின்றானே. இதுதான் எங்கள் வாழ்க்கை. கரணில் பிறக்க வைத்தார், எங்களை கண்ணீர் குளிக்க வைத்தார். கரணில் பிறக்க வைத்தார், எங்களை கண்ணீர் குளிக்க வைத்தார். கரணில் பிறக்க வைத்தார்.
நினைப்பது சுலபம் தரமேல் பிறக்க வைத்தார் எங்களை கண்ணீர் குளிக்க வைத்தார் தரமேல் பிறக்க வைத்தார் எங்களை கண்ணீர் குளிக்க வைத்தார் தரமேல் பிறக்க வைத்தார் எங்களை பெற்றெடுத்துடனே எங்க தாயத்து இருவருமே எங்களை விட்டு பிரிந்துட்டார்கள். அன்று முதல் இன்று வரை சீரசுக்குமா வளர்ந்து கொண்டு வருகின்றோம். ஏண்டி இருவருமே அனைவருமே எங்க செல்வது வழக்கம்? அம்மனாலை செல்வது வழக்கம். ஏண்டி அம்மனாலயத்துக்கு சென்று அம்மனை வழிபட வேண்டும் இல்ல? பாடி போகலாம். அப்படியா? சரிடி.
எலும்பிச்ச கனி வீதி எயிலாக வீட்டிருப்பார் மாங்காடு வாருங்கள் மனக்குளிர பாடுங்கள் மாங்கல்யம் பார்த்திடுவாய் மகிமை பல புரிந்துடுவாய் மாங்காடு வாருங்கள் தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவார் தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவார் தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவழ்ந்திடுவார் தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவழ்ந்திடுவார் தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவழ்ந்திடுவார் மாங்காடு வாருங்கள் மனக்குளிர பாடுங்கள் மாங்கல்யம் பார்த்திடுவாய் மகிமை பல புரிந்திடுவார் மாங்காடு வாருங்கள் தினமும் வந்தது போல இன்று தினம் வந்தோம் அம்மனை சுத்தம் செய்தோம் தீபதுபாயம் செய்துட்டு குழம்பும் போட்டாச்சு இருந்தாலும் என் மனசுல ஒரு வருத்தண்டி ஏண்டி தினமும் வரும் அம்மனால சுத்தம் செய்து குழம்பும் போட்டோம் வரும் பக்தர்களும் இந்த குளத்தை நிறுத்திட்டு போறாங்க அதனால என் மனசுல ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறேன்டி ஏண்டி வரும் பக்தர்கள்ல எந்த ஒரு ஆடவர் இந்த குளத்தை மெரிக்காம போறாரோ அவர் ஏனா மனதால திருமணத்தின் ஆசைப்படுற நீ எப்படி நினைக்கிறேன் கொஞ்ச அறிவு இருக்குதா இல்லையா ஏய் இது என்ன அம்மன் ஆலயத்துக்கு திரும்ப பக்தர்கள் அதிகமா தான் வருவாங்க இந்த கோலத்தை யாரும் மெரிக்காதெல்லாம் போவாது இருக்கவே மாட்டாங்க அந்த நிபந்தனை எதுவுமே வேணாம் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் முடியாது என் மனசுல நிபந்தனை வச்சதுதான் சரிடி என்ன உன்னுடைய விருப்பமே என்னோட விருப்பம் இந்த கோலத்தை எந்த ஒரு ஆளு ஒரு மெரிக்காத போறார்களோ அந்த ஆளை தான் நீ திருமணம் செய்துக்கும் சொல்றேன் ஆகட்டண்டி இப்ப நம்ம இருவருமே அம்மன் ஆலயத்துக்குள்ள சென்று இந்த கோலத்தை யார் தான் மெரிக்காத போறார்கள்னு பார்க்கலாம் புறப்பட்டு வா